இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நடப்பாண்டில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார். அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் பேட்டி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 மூலம் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை கடந்த ஜூன் 13ஆம் தேதி முதல் நேரில் சந்தித்து பேசி வருகிறார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதில் மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தொகுதி நிலவரம், வெற்றி நிலவரம், கட்சி வளர்ச்சி பணி, ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடர்பான விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். தற்போது உருவாகியுள்ள மோந்தா புயல் தீவிரம் குறித்து டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் இசைசெல்வி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஹேமச்சந்திரன். மொந்தா புயல் உருவாகிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் எங்கிருந்து உருவாகி இருக்கு? அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அக்டோபர் 27ஆம் தேதி காலை புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி புயலாக மாறும் போது இந்த புயல் சின்னத்திற்கு மோன்டா என்று பெயரிடப்படும். குறிப்பாக நமக்கு பார்த்தோம்னா இது தாய்லாந்து கொடுத்த பெயராக பார்க்கப்படுது. சார், இந்த புயல் வரக்கூடிய இதே நேரத்துல இன்னும் ஒரு புயல் உருவாக்குறதுக்கா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே நாள்ல 2 புயல் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? என்ன அடுத்த புயல் எப்படி இருக்கும்? இல்ல, அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு மண்டலம் இருக்கு. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்ல. இது வங்கக்கடல்ல ஒரே ஒரு புயல் தான் உருவாகுது. இது புயல் உருவாகி ஆந்திரா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மச்சிலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே அக்டோபர் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த மொந்தா புயல் இந்த புயல் இப்போ எங்க இருக்கு சார்? அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல இருக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து மிக தொலைவுல இருக்கு. இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் பலவீனமாகுமா இல்லனா வலுவாகுமா? இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? இல்ல, இந்த புயல் ஆந்திரா நோக்கி நகருது. ஆந்திராவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் கரையை எட்டும் போது மேக குவியல்கள் மாறுபட்டு உருவாகி நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அந்த மழைப்பொழிவு கனமழையாக இருக்குமா அல்லது தீவிர மழையாக இருக்குமா என்பதை ஓரிரு நாட்கள்ல புயலின் நகர்வை பொறுத்து உறுதிப்படுத்தலாம். அப்போ மொந்தா புயலால தமிழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது? தமிழகத்தை பொறுத்தளவுக்கு விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்லயும், மேற்கு மாவட்டங்கள்லயும், உள் மாவட்டங்கள்லயும் இந்த புயலினால நேரடி தாக்கம் என்பது இருக்க போறதில்ல. அதே சமயத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களான வடகோடி மாவட்டங்கள்ல மட்டும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல வடகோடி மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். அதன் தாக்கம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தீவிரமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்பதை இன்று அல்லது நாளை உறுதிப்படுத்தலாம். இந்த புயல் எப்போ கரையை கடக்கும்? எந்த பகுதியில? ஆந்திராவில கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ கடக்கும்? அக்டோபர் 28ஆம் தேதி இரவு ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடா அருகே, அதாவது மச்சிலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. புயலாகவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த காற்றோட வேகம் எவ்வளவு இருக்கும் சார்? நமக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காக்கிநாடா பகுதிகளில் புயல் கரையை கடக்கும் தருணத்தில். மின்தடை, போக்குவரத்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இல்ல ஆந்திராவை பொறுத்தளவுக்கு இது புயல் கரையை கடக்கும்போது சற்று பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதே சமயத்துல தீவிர பாதிப்புகள் ஏற்படுத்தாதுன்னு எதிர்பார்க்கலாம். இது வரக்கூடிய நாட்கள்ல மேலும் உறுதிப்படுத்தலாம். இந்த புயல்னால தமிழகத்துல கடல் சீற்றம் இருக்குமா? மீனவர்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கடல் சீற்றத்தை பொறுத்தளவுக்கு ஆந்திரா நோக்கி புயல் சென்றாலும் தமிழகத்துல கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். ஆழ்கடல்ல சூறை காற்று வீசக்கூடும். இதன் காரணமா மீனவர்கள் அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது. வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? அத நம்ம முன்பே குறிப்பிட்டது போல அக்டோபர் 27, 28 தேதிகள்ல வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் தீவிரம் என்ன என்பது ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். பிற மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த புயலின் நேரடி தாக்கம் இருக்க போறதில்ல. இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகலாம். சரி, இன்னைக்கு பார்த்தோம்னா சென்னையில மேகமூட்டமா இருக்கு. சோ இந்த மேகமூட்டம் மழையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல நமக்கு புயல் சின்னம் உருவாகுறதுனாலயே நமக்கு மேகமூட்டமான சூழல் அவ்வப்போது இரவு நேரத்துல மழைப்பொழிவு என்பது அடுத்த ஓரிரு நாட்கள் தொடரும். இது சென்னை மட்டுமல்லாது வட மாவட்டங்கள்ல நம்ம இது போன்ற ஒரு வானிலையை எதிர்பார்க்கலாம். இந்த மழை அப்படிங்கிறது விட்டு விட்டு அந்த இடைவெளியோட இருக்குமா, இல்லனா தொடர் மழையா அந்த மாதிரி இருக்குமா? எந்த மழை? ஆ, இன்னைக்கு உள்ளதா? இன்னைக்கு உள்ளது. இல்ல இன்னைக்கு உள்ளது நமக்கு புயல் நெருங்கி வரும் வரைக்குமே நமக்கு விட்டு விட்டு தான் மழை இருக்கும். ஓரிரு முறை தான் மழைப்பொழிவு பதிவாகும். தொடர்ச்சியான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தற்போது இல்ல. அக்டோபர் 27, 28 எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். ஓகே சார், நன்றி ஹேமச்சந்திரன், நன்றி. நடப்பாண்டில் பருவமழை அதிகமாக பெய்யும் என எச்சரித்துள்ளதால் அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புயல் உருவாக உள்ள நிலையில் மழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கையாக இருக்க மாவட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நடப்பாண்டில் பருவமழை அதிகமாக பெய்யும் என எச்சரித்துள்ளதால் அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கரைக்கு திரும்ப அறிவுறுத்தி உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 2025, 2026 கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை வரும் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தயாரிப்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் நவம்பர் 4ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், நவம்பர் 4ஆம் தேதி அன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் பொதுத் தேர்வு அட்டவணை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு அன்றைய தினம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை எழும்பூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி முன்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி முன்பாக போராட்டம் நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததோடு அவர்களை அந்த இடத்தில் இருந்து அகற்றவும் உத்தரவிட்டது. அதன்படி சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக போராடியவர்களும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவில் அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக 6 சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற முடிவு செய்திருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் மீண்டும் பழைய நிலையில் மாநகராட்சியிலேயே பணி வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி
காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள், அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னையில் இருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அது 27ஆம் தேதி காலை தென்மேற்கு, மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. ஆம்பூர் அடுத்த குமாரமங்கலம் பகுதியை சேர்ந்த பூவரசன், இவரது 2 வயது மகள் அரிவர்ஷினி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சுரேஷ் என்பவரது வீட்டின் பக்கவாட்டு சுவர் குழந்தை மீது விழுந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த குழந்தையை மீட்டு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து உமராபாத் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சுரங்கப்பாதை கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரி மழை நீரில் இறங்கி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாம்பாக்கம் கண்டிகை பகுதியில் உள்ள அரக்கோணம் திருத்தணி ரயில்வே சாலையில் இருந்த ரயில்வே கேட் தற்போது மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதே பகுதியில் பொதுமக்கள் செல்லும் வகையில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் சுரங்க கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அத்தியாவசிய பணிக்கு கூட செல்ல முடியாமலும் மாற்றுப்பாதை இல்லாமலும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுரங்கப்பாதை தண்ணீரில் இறங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டிகை மக்கள் தொடர்ந்து 2 மாத காலமாக பெரும் அளவில் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறிது மழை வந்தாலே இந்த மழையில தண்ணீர் 6 அடி 7 அடி மூழ்கி விடுகிறது. அப்படி மூழ்கி விடுகிற காலத்தினால குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக முடியல, பெரியவங்க வேலைக்கு போக முடியல, ஆடு மாடு ஓட்டி போக முடியல, மருத்துவமனைக்கு போக முடியல. இது மட்டும் இல்ல, இங்க நாய் ஏதாவது சில விலங்குகள்லாம் செத்து போய் இந்த தண்ணியில மிதக்குது. மிதந்து அது டெங்கு பல நோயை உருவாக்குது, நாத்தம் அடிக்குது. மக்கள் வேதனைப்படுறாங்க. தாய்மாருங்க, பெண்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. வடகிழக்கு பருவமழையின் பாதிப்புகளை தடுக்கும் பணிகளை திமுக அரசாங்கம் சிறப்பாக செய்து வருகிறது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள நென்மேனி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொது மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் எனவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருந்து கண்காணித்து நிவாரண பணிகளை விரைந்து முடிக்க அறிவுரை வழங்கியுள்ளார் எனவும் கூறினார். வேலூர் CMC மருத்துவமனையில் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் போலிக் அமில மாத்திரைகளை உட்கொள்ளாததால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. வேலூரில் உள்ள CMC மருத்துவமனையில் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் போலிக் அமில மாத்திரைகளை உட்கொள்ளாததால் கருவில் உள்ள குழந்தைகளின் முதுகு தண்டுவடம் மற்றும் மூளையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. CMC மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதில் ஏராளமான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதுகு தண்டுவடம் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ரஞ்சித் மூர்த்தி
ஸ்பைன் டிஸ்ராபிசம் என்பது முதுகு தண்டுவடத்தில் கருவில் உள்ள குழந்தைக்கு ஏற்படும் பாதிப்பு எனவும், இதனை தவிர்க்க தாய்மார்கள் முறையாக மருத்துவர்களின் பரிந்துரைகளை பெற்று போலிக் அமில மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் எனவும் கூறினார். மயிலாடுதுறையில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்புடைய துறைகளுக்கான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் விஜயா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் குழந்தைகள் நலன் தொடர்புடைய துறைகளான பள்ளி கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை, குழந்தை தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் நடைபெறும் குழந்தைகள் நலன் தொடர்பான பணிகள் குறித்தும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் குழந்தைகள் நலனை உறுதி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் அரசின் குழந்தைகள் நலத்திட்டங்களை மக்களிடம் முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில்கள் மூலம் அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த குறுவை பருவத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து 1,20,354 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 1,10,672 மெட்ரிக் டன் நெல் இதுவரை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவற்றை அரவைக்காக அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி ரயில் நிலையங்களில் இருந்து ரயில் வேகன்கள் மூலம் நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ஈரோடு மண்டலத்திற்கும், சீர்காழி ரயில் நிலையத்தில் இருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் கிருஷ்ணகிரி மண்டலத்துக்கும் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாத்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரம்பக்குடி வடக்கு தெரு இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் தங்கமணி. இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தங்கமணி தனது தந்தை வீட்டின் அருகே ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டகையில் வசித்து வருகிறார். இதனிடையே தங்கமணி வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாத்திரங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தங்கமணி கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 7 வருஷமா அந்த வீட்டில் நான் வாடகைக்கு குடியிருக்கிறேன். தீபாவளிக்காண்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். புதன்கிழமை நைட்டு பார்த்தேன். வியாழக்கிழமை காலையில் பார்த்தா எல்லாம் உடஞ்சி பாத்திரப்பட்டியெல்லாம் என் பாத்திரத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. மன உளைச்சலாக போய் எங்கள் வீட்டில் உணவுகளுக்கு சொன்னேன். உறவுக்காரர்களுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பார்த்துருக்காங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என் பொருளெல்லாம் மீட்டு தரணும். 1 லட்சத்துக்கு மேலே வரும் என் பொருள். எனக்கு சீதனை வச்சது. நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். கூலி வேலைக்கு தான் போகிறேன். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று காலை அதிகரித்து காணப்பட்ட தங்கம் விலை மாலையில் சற்று விலை குறைந்து விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 100 ரூபாய் அதிகரித்து 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 170 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் கடற்கரையை நோக்கி படையெடுத்து வருகின்றன. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள தேசிய பூங்காவில் சிவப்பு நண்டுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த நண்டுகள் தீவில் உள்ள காட்டு பகுதிகளில் சிறிய அளவிலான குழிகளை ஏற்படுத்தி அதை தங்கள் வாழ்விடமாக ஆக்கிக் கொள்கின்றன. இனப்பெருக்க காலம் வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் இந்த சிவப்பு நண்டுகள் காட்டில் இருந்து வெளியேறி கடற்கரையை நோக்கி படையெடுக்கின்றன.
தற்போது இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள காட்டு பகுதிகளில் இருந்து கடற்கரையை நோக்கி படையெடுத்து வருகின்றன. இந்த நண்டுகள் சாலைகளை முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ளதால் அந்த வழிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய கிறிஸ்துமஸ் தீவு தேசிய பூங்காவின் இயக்குனர் அலெக்சா, ஒவ்வொரு ஆண்டும் நண்டுகளின் இந்த பயணத்திற்காக பொதுமக்கள் தங்களால் முடிந்த அளவு சாலைகளை போக்குவரத்து இல்லாமல் பார்த்து கொள்கின்றனர் எனவும், இது ஒரு அருமையான அனுபவம், சிவப்பு நண்டுகள் ஒருபோதும் எங்களுக்கு தொந்தரவாக இருந்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நடப்பாண்டில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார். அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் பேட்டி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.